வணக்கம்ண்ணே, உங்களோட பேர் என்ன? உங்களுடைய காளை மாடு பேர் என்ன? என்னோட பேர் ராமருக்கா. நம்ம மாடு பேரு பகவான். கொந்தகை, சிவகங்கை மாவட்டம் கொந்தகை கிராமத்துல இருந்து வரோம். மாடு பேர் பகவான். மாடு ஒரு 7-8 வாடி அவுத்தாச்சு. இதான் அவனே வரதுக்கு ஃபர்ஸ்ட் வாடி. பாப்போம், மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. ரொம்ப நிறைய மாடு அவுத்தோம். மாடு போலீஸ்காரங்க சரியா விடவே மாட்டிட்டாங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. மாடு நிறைய மாடு காயமாயிருச்சு. இதுக்கு நல்ல காயம். ஆனா கண்டிப்பா அது தரமா வரும். தவி தான் வரும், பளிச்சுன்னு வரும். ஒரு 8 தடவை அவுத்துருக்கோம். சூப்பரா வரும், நம்பிக்கையா இருக்கு. மாடு விட்டு கொடுக்காது, ரோசமான மாடு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 6-7 பேர் வந்திருக்கோம். உள்ள விட மாட்டாங்க, அதனால 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். இப்ப பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கே, அவரோட ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கே. களத்துல அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும்? களத்துல பயங்கரமா இருக்கும். இதோட பயங்கரமா இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்ல? இல்லக்கா, அது பிள்ளைக்கா, நம்மளோட குழந்தை எதுவும் செய்யாது. கட்டுப்பட்டு இருப்பாப்ல, மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கோம், அதனால ஒண்ணும் பண்ணாது. மந்திர கட்டு ஏதாவது ஒரு 2 மந்திரம் சொன்னீங்கன்னா கேட்பாரா? பகவான் அது பேரை சொல்லிட்டு அது மூக்கு அந்த அந்த கயிறை மட்டும் கட் பண்ணி விட்டா அப்படின்னு சூப்பரா வருவாங்க. சரி, களத்துக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க போய் நிப்பீங்க அந்த சைடு? உள்ள மேக்சிமம் 3-4 பேர் தான். அந்த 3-4 பேர் கத்திட்டே இருப்பீங்களா? ஆமா, கத்தி தலைவன் பேரை கூப்பிடுவோம். ஓ, வெளில நின்னு எப்படி பேரை கத்துவீங்க? பகவான். நீங்க இப்ப களத்துக்கு அந்த சைடு நிக்கிறீங்க, பகவான் அங்க வாடியில நிக்கிறாரு, எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் பிள்ளை பகவானு வாடா, தரமா வாடா. ஏய் ஒரே ஒரு ஆளு போடு, கொடூரமா புடி. மாடை பிடிக்கிறவனுக்கு ஒரு ஆடி காரு புடிச்சுக்கோ அப்படின்ற. பகவான எவ்வளவு பிடிக்கும்? பகவான் தாக்கா உயிர் எல்லாமே. அதான் காலை தாங்க அவளுக்கு எல்லாமே. அதுக்காண்டி தாக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டே வந்திருக்கும். அந்த 1 வருஷத்து இந்த ஒரு வாடிக்காண்டி தான் 6 மாசம் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்கும். அந்த 6 மாசம் நம்மளுக்கு பேரை வாங்கி கொடுக்கும். அந்த ஒரு சின்ன பேரு, அந்த மைக்ல அந்த சவுண்ட் கேட்கணும், அது பேரை சொல்லி ஒரு பரிசு இருக்கும் பாத்தீங்களா வீட்டுல. அது நான் சாகுற வரைய என் குழந்தை பிறக்கும், என் குழந்தைகிட்ட கொடுப்பேன், என் மாடு வந்துச்சு அப்படின்னு அந்த பரிசை காமிப்பேன். அதுக்குதான் இது ஒரு அடையாளம், அது வரலாறு, கடைசி வரை காப்பாத்துவோம். வணக்கம் தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேரு, உங்க காளை மாடு பேரு? நாங்க நல்லூர்ல இருந்து வந்திருக்கோம். காலை குட்டிப்புலி பிரதர்ஸ் வீரா குரூப்ஸ் அன்பு, நல்லூர் போஸ் பலியன் மாடு. பேர் என்ன இவ்வளவு பெரிய பேரா சொல்றீங்களே? அது வளர்க்கறவங்க பேரு. மாட்டு பேர் அன்பு. மாட்டு பேர் அன்பு. எதனால அன்புன்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க? எங்கிட்ட மட்டும்தான் அன்பு இருக்கும், வேற யார்கிட்டயும் அன்பு இருக்காது, வம்புதான் இருக்கும். களத்துல போனா வம்புதான். எடுத்துக்கங்க வேணும்னா. சரி, நீங்க வீட்டுல இது எப்படி செல்லமா வளர்ப்பீங்களா, இல்ல எப்படி என்ன மாதிரியான குழந்தை மாதிரி வளர்ப்பீங்களா? ஆமா, பெத்த பிள்ளை மாதிரி தான் வளர்ப்போம். எத்தனை பேர் சேர்ந்து வளர்க்குறீங்க? எல்லாரும் தான், டீம்ல கொள்ள பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு வரப்ப எத்தனை பேர் கிளம்பி வந்தீங்க? 10 பேர் வந்தோம். 10 பேர் வந்தீங்க. 10 பேர் வரப்ப அந்த டாடா ஏஸ் வாகனத்துல ஏத்துவீங்கல்ல, அதுல ஏத்துறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுவீங்க அவர்கிட்ட? வந்துடுறா அப்படியா சொல்லி வந்துடுறா அப்படின்னு சொல்லுவோம். சரி, களத்துல அந்த சைடு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நீங்க அந்த உங்க வாடியில வர என்டர் ஆகுறப்ப அந்த கயிறை கட் பண்ணி விடுறப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பேரை கொடுத்துறாரா, விட்டு கொடுத்துறாரான்னு. என் பேர் அருள். நாங்க ஒரு 4 பேர் வந்திருக்கோம். நாங்க அவனியாபுரம் தான். எங்க காலை பேர் நல்ல பாம்பு. அப்புறம் நாங்க இங்க எங்க அண்ணன் பேர் அஜய்ன்ற ஒரு பேர்ல தான் வைப்போம். அதனால அவர் இறந்துட்டாரு, அதனால மாவீரன் அஜய் என்ன வைப்போம். நல்ல பாம்புன்னு வச்சிருக்கீங்க. நல்ல பாம்பு எப்படி யாரி கொத்தாம இருக்குமா? படம் எடுத்து ஆடும். நீங்க இப்ப ஆடியில அவுத்து விட்டீங்கன்னா போதும், 2 பக்கெட்டு பாத்துட்டு அப்படியே சுண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும், எங்கேயுமே நிக்காது. இது நான் கட்டு கொடுத்ததே கிடையாது அவுத்து வாடியில ஃபுல்லா. 4 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படியும் கொண்டு வர முடியல. இன்னும் அங்க போக போக இன்னும் அதுக்கு மேல பயங்கரமா இன்னும் ஆட்டம் கொடுக்கும். அப்படியே வேற நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண பாத்துருவோம். அதனால நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே தான் கூட்டிப்போம். ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், அதுக்கே தெரியும். ஏன்னா நாங்க இப்பயே 50க்கு மேல கட்ட பாத்துருச்சு. அதுக்கே தெரியும் எப்படி போகணும்னு. அதனால இப்ப கூட அங்க பெறவாடியில போய் பாக்குறோம், 200 கிலோல ஒரு மாடு போட்டு அமைக்கி பிடிச்சு இந்த மாட்டை வாழை கடிச்சு இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். அப்படியே தெரியுது பாருங்க. அதனால ஒரு கவலை இல்ல மாட்டுக்கு பத்தி.